இன்னைக்கு மீடியா அவ்வளவு மோசமா செயல்படுதுன்றதான் கேள்வி. நீங்க என்னைக்காவது தேநீர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்துச்சு. திமுக காரன் பச்சளம் குழந்தைய கொடூரமா ஹேண்டில் பண்ணி போக்சோல அந்த குழந்தை இறந்துச்சு நியூஸ் வந்துச்சு. அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் வரைக்கும் ஏர்போர்ட்ல இருந்து சொல்ல வாய்ப்பு சில இடம் அவ்வளவு கொடூரம் குழந்தைங்க நடக்குது. சாப்பிடுறதுல இருந்து சாப்பிட்டு போற வரைக்கும் அம்மா உணவு முடிக்காங்க. டாய்லெட் கிளீனிங் ஸ்கேம் பண்றாங்க. இந்த எதை பத்தியாவது என்னைக்காவது இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் ஒரு வார்த்தை பேசி ஒரே ஒரு டிபேட் வச்சு பாத்துருக்கீங்களா? அந்த டிபேட்டுக்கு வரவங்க திமுக காரங்களா பாத்துருக்கீங்களா? அப்ப அவங்க கட்டமைக்கப்பட்ட ஒரு சதியை நம்ம மேல ஏவும்போது நாங்க டிஃபென்ஸ் எடுக்கிறது என்ன தப்பு? நாங்க ஒரு விஷயத்தை விஜய் நான் சொல்றேன்னா அதை நீங்க எப்படி திருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியும். ஒரு வார்த்தையை எப்படி பேசாத ஒரு விஷயம் என்டிஏல இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. பக்கத்து ஸ்டேட்ல டெப்டி சிஎம் ஒரு நடிகர் அவர் சொல்றாங்க விஜய் 25 வருஷம் ஆகுது. விஜயும் பவன் கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஃபிளாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வாரம். அப்ப நீங்க என்ன நரேட்டிவ் ஒர்க் பண்றீங்க? என்ன சொன்னா நீங்க என்ன கொண்டு போய் சேர்ப்பீங்க? அவ்வளவு தெரியாத ஆட்களா நாங்க. என்கிட்ட பேச ஆள் இருக்கு, பேச நேரம் இருக்கு, மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கு. நீங்க கேட்கறது மக்கள் பதில் சொல்றாரு. இவங்க என்ன ஃபார்மட்னா எங்ககிட்ட வந்து பேசு. They are just after TR. அவங்களுக்கு டிஆர்பி அதுக்கு நியூஸ் வேணும். இவ்வளவு குற்றச்சாட்டு வைப்பாங்க, ஆனா அதுக்கு பதில் இருக்கு. அரசு இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு, அது பதில் இருக்கு. நாங்க மோடி ஐயா மேல வைக்கிற குற்றச்சாட்டோ முதல்வர் ஐயா மேல வைக்கிற குற்றச்சாட்டோ வேற. தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, அவங்க டிபெண்ட் பண்ணி வாசல் உட்கார்ந்து போட்டு அடிக்கிறீங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல. அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டவர். எவ்வளவு பழங்குடியினர் ஆதி திராவிடர்கள் ஹாஸ்டல்ஸ் மூடப்பட்டது தெரியுமா? எஸ்சி எஸ்டி சப்ளான்ல எவ்வளவு ஏமாத்திருக்காங்க தெரியுமா? 1974 போட சொன்ன எஸ்சி எஸ்டி சப்ளான் ஆக்ட் 2023 போட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற லூப்போல்ஸோட எப்படி ஏமாத்த முடியும்? எப்படி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எடுத்து பொது திட்டங்களை அமல்படுத்த முடியும்? இன்னைக்கு வரைக்கும் 14 மாவட்டங்கள்ல 14 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ல சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இல்ல. இவ்வளவு போஸ்ட் குற்றங்களுக்கு காரணம் அதுதான். போதை ஆறா ஓடுது, பெண்கள் குற்றம் ஆறா ஓடுது. கேட்கறதுக்கு ஒரு டிஜிட்டல் இதுக்கு பதில் சொல்லணும் இல்லீங்களா? அந்த அமைச்சரவையிலோ அந்த சட்டமன்றத்தில் இருக்கவங்களோ யாராவது ஒருத்தர் பேசிருக்காங்களான்னு பாருங்க. அது ரெண்டாவது விடுங்க. டிபேட்டுக்கு கூட திமுக வர மாட்டாங்க. ஊடகவியலாளர், நெறியாளர், பத்திரிகையாளர் முகமூடி போட்டுக்கிட்டு யார் யாரையும் அனுப்புறாங்க. அப்ப நீங்க பதில் சொல்றதுக்கு திராணி எல்லாம் மொத்தமா ஓடி ஒளிஞ்சிட்டீங்க. நாங்க மொத்தமா பதில் சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கோம். உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கு பதில் இல்ல. நீங்க செட் பண்ணக்கூடிய எல்லா நரேஷனுக்கும் ஒரு வாட்டிலையும் பதில் அளிக்கிறார். என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமா ஸ்டைலிஷா பண்றாரு. ஒரு வாரம் 10 நாள் நீங்க மீடியால கதறீங்க. சிபிஐ வாசல்ல இருந்து வெளியில கையை காட்டினாரு. மொத்த நரேஷனும் தூத்துல போச்சு. அழுத்தம் நீங்க வண்டி ஓபன் பண்ணி கை காமிச்சா அழுத்தம் தூத்துல போச்சு.